அனைவருக்கும் வணக்கம். நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு துளிர் கூடவே சேர்த்து அரும்பு இது ரெண்டுமே நம்ம 100% கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி முயற்சி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நம்ம சொல்கிற தகவல். சரி, இப்போ இந்த தகவலானது நம்ம செடிகள் கவாத்து பண்ணியாச்சு. கவாத்து பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம தோட்டத்தில் அரும்பு கட்டணும். இப்போ அந்த அரும்பு கட்டுறதுக்கான ஒரு முயற்சியில் நம்ம தோட்டம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே துளிர் அடித்து அந்த அரும்பு கட்டணுன்றது போது இன்றைக்கி நம்ம அரும்பு கட்டுறதுக்கு ஒரு மருந்து நம்ம அடித்தோம். இப்போ இந்த அரும்பு கட்டுறதுக்கு மருந்து இந்த 3 மருந்து இன்றைக்கி நான் அடித்தேன். இந்த 3 மருந்து என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் இந்த தகவல் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3 மருந்தும் நம்ம தோட்டத்தில் ஒண்டர்ஃபுல் ரிசல்ட் கொண்டு விடும். ப்ளஸ் இது கூடவே சேர்த்து நமக்கு துளிரோடு சேர்த்து அரும்பும் கட்டணும். இப்போ இந்த தோட்டத்தில் 1 ஏக்கர் பரப்பளவு இது. இப்போ இந்த 1 ஏக்கர் பரப்பளவில் எனக்கு அதிகப்படியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமாவது 100 கிலோ எனக்கு வரணும். ஆனால் எவ்வளோ வருன்றது தெரியாது. ஏன்னா 30 சென்ட்டில் நம்ம ஹையஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மள ஒரு ஹையஸ்ட் ஃப்ளவரிங் இப்போ அறுவடை இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னொரு 5 டேஸில் முடிஞ்சிடும். ஹையஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 32 கிலோ எடுத்தோம் அதிகபட்சமாக. அது எல்லா நாளும் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 5 கிலோ 10 கிலோ 5 கிலோ 20 கிலோ 25 28 30 32 போயிடுச்சு. அப்புறம் ரிவர்ஸில் மறுபடியும் 30 28 27 20 அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் வரும். இது நடந்து ஏறி இறங்கிறதுக்கு ஒரு 15 நாள் நமக்கு ஃப்ளவர் வரும். அந்த 15 நாளில் நம்ம ஒரு ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 சென்ட்டில் நம்ம மொத்தமாக ஒரு 200 கிலோ பூவாவது நம்ம எடுக்கணும். 200 கிலோ பூ நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு 250 ரூபா ஒரு கிலோ ரேட்டு ஆவரேஜாக நம்ம போட்டோம் அப்படின்னா 300 ரூபா அல்லது ஒரு 350 ரூபா 280 270 260 சில நேரங்களில் 200 இப்படியும் போகும். இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ரைஸை நம்ம போடுறோம் அப்படின்னா 250 ருபீஸ். அந்த 250 ருபீஸ்க்கு 200 கிலோ பூ போட்டோம் அப்படின்னா நமக்கு 50,000 ரூபா ஒரு 30 சென்ட்டில் வருமானம் இருக்குது. இது 300 கிலோ உருவாகுவதும் அல்லது 250 இருக்கிற விலை 300 ரூபா ஆவதும் இது எல்லாமே நம்மளுடைய இதில் இருக்குது. லக்கு இருக்குது, கிளைமேட் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து வரணும். ஆனால் 200 கிலோ பூ அப்படிங்கிறது தாராளமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன். எது முடியுமோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். எது நம்மளால் முடிஞ்சிருக்கோ அதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஏதோ கேள்விப்பட்ட தகவல் நம்ம சேனலில் ஒருபொழுதும் பகிரப்படாது. அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டு பி ஆனஸ்ட். இப்போ நான் சொன்ன இந்த மருந்து இல்லையா, இப்போ இந்த மருந்து 1 ஏக்கருக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன். இன்றைக்கி காலையில் நான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த 1 ஏக்கருக்கு நான் பயன்படுத்தின இந்த மருந்து விலையோடு சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ விலை அப்படிங்கிறது. இந்த மருந்து என்ன வேலை செய்யுதுன்னா, நம்ம துளிர் ஆல்ரெடி இருக்குது, இன்னும் அந்த துளிரை அதிகப்படுத்தும். அந்த துளிரில் அரும்பு கட்டுவது இன்னும் அதிகப்படுத்தும். இது ரெண்டுமே செய்யும். இதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மருந்து என்னன்னா அது எக்ஸோடஸ். எக்ஸோடஸ் நம்ம துளிர் வரும்போதும் அடிக்கலாம், அரும்பு கட்டுவதுக்கும் அடிக்கலாம். இது ரெண்டுமே 2 சமயத்தில் நம்ம அடிக்கலாம். ஏன்னா இதில் சீவீடு இதில் கலந்துருக்கு. இந்த சீவீடும் ப்ளஸ் நியூட்ரிஷன் ரெண்டுமே இதில் கலந்துருக்காங்க. இதனால் இது பார்த்தோம் அப்படின்னா 2 சமயத்துலேயும் இது நல்லா வேலை செய்யும். இந்த மாதிரி சமயத்தில் இது நல்லா வேலை செய்யும். இப்போ இந்த சமயத்தில் இது ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 20 ml அளவில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது இதனுடைய மருந்தோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, துளிரும் அரும்பும் இந்த மாதிரி கட்டும் பொழுது இப்போ இதான் டைம் கட்டுறதுக்கு. இந்த டயத்தில் நம்ம அடிக்கும்போது நல்ல அரும்பு நல்லா பசன்னு அரும்பு கட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மருந்து இதுக்கு சூப்பராக வேலை செய்யும். இது கூடவே நம்ம பார்க்க வேண்டியது ஒரு என்னவென்னா
எப்போவுமே இதெல்லாம் அரும்பு கட்டுவதற்கும் துளிர் எடுப்பதற்கும் நம்ம இந்த மருந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இது கூடவே நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா, கூடவே நம்ம புழு பூச்சிக்கு தேவையான மருந்து நம்ம கூட சேர்க்கணும். நான் சேர்த்துக்கிட்டது என்னன்னு கேட்டால் சாலமன் அப்புறம் எஸ்கராட்டு, இது ரெண்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன மருந்து வந்து சிறப்பாக ரிசல்ட் கொடுக்குமோ, இல்லை என்ன மருந்து நீங்கள் பயன்படுத்தணும் விரும்புகிறீங்களோ நீங்கள் அது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த புழு பூச்சி மருந்து வந்து இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து பொதுவாக லெமிடா குளோரைடு, ஃபெப்ரோனில், அப்புறம் இது குயினல் பாஸு, ஆல்ஃபா, இந்த மாதிரி தான் கொடுக்கலாம். இந்த மாதிரி மருந்தெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அட்வான்ஸாக தரோம். இந்த அட்வான்ஸாக தரதுக்கான முக்கிய காரணம் தோட்டத்தில் எந்த பூச்சி தாக்குதல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து கிளியராக இருக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அறுவடை கடைசி வரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனையே வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதனால் வந்து இது அட்வான்ஸாக நம்ம கொடுக்குறோம். அது வந்து உங்கள் சாய்ஸு, நீங்கள் என்ன மருந்தோட நீங்கள் பயன்படுத்தலாம். ரெண்டாவது மருந்து நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி நான் கொடுத்த மருந்தில் என்பிகேஎஸ் அப்படிங்கிறது ஃபோட்டோ நான் கிளியராக அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்தா தெரியும். அதில் நான் குறிப்பாக இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்த பிராண்டு மகாதன் கம்பெனியில் வர பிராண்டு. அது வந்து என்பிகேஎஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், அப்புறம் சல்ஃபர், இது 3 ரேஷியோ கலந்த ஒரு உரம். இது வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவில் நம்ம இதை கலந்துக்கலாம். பவுடர் ஃபார்மேஷன் தான் இருக்கும் இது, அதனால் இது வந்து 20 கிராம் கலந்துக்கலாம். எக்ஸோடஸ் வந்து லிக்விட் ஃபார்மேஷனு, அது வந்து 20 ml மில்லிலிட்டர் 10 லிட்டர் தண்ணிக்கு. இந்த மகாதன் கம்பெனியில் வர இந்த 4 காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னா துளிர் எடுப்பதற்கும் பயன்படும், கூடவே பார்த்தோம் அப்படின்னா அரும்பு எடுப்பதற்கும் பயன்படும். இந்த எல்லா விஷயத்துக்கும் இது வந்து பயன்படும். நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா விலையும் வந்து ரொம்ப குறைவு தான். இது வந்து 1 கிலோவே வந்து பார்த்தோம் அப்படின்னா 350 ரூபா தான் 1 கிலோவே. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். இது வந்து நம்ம இரவில் வந்து நேற்று இரவு வந்து தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்க்கும்போது எடுத்தது. இது நைட் எஃபெக்டில் எப்படி இருக்குது துளிர் அப்படிங்கிறத பார்க்கணுன்றதுக்காக இந்த வீடியோ பிரத்யேகமாக எடுக்கப்பட்டது. இந்த மருந்து நம்ம இன்றைக்கி காலையில் ஸ்ப்ரே பண்ணோம். ஏன்னா இப்போ அந்த அரும்பு கட்டியிருக்கு, இன்னும் கொஞ்சம் அரும்பு இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கணும், அதிகமாக கட்டணும். இது 2 தான் நம்மளுடைய மெயின் மோட்டிவேஷன். இது மருந்து நம்ம என்பிகேஎஸ் வாங்கி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். கூட 3வது ஒரு மருந்து நம்ம வந்து டபுள், இந்த மருந்து இப்போ நான் வாங்கி பயன்படுத்தியிருக்கேன். இது வந்து விலை வந்து அதிகம் நண்பர்களே. இப்போ நான் வந்து 2 டப்பா வாங்கினேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே வந்து ப்ரைஸும் போட்டிருப்பாங்க, அதையும் பார்த்துக்குங்க. ஒரு டப்பா வந்து 50 ml, இன்னொரு டப்பா வந்து 50 ml, அந்தமாரி நான் வாங்கியிருக்கேன். வாங்கினதுனால இது ஒரு டப்பா 50 ml வந்து பார்த்தோம் அப்படின்னா 240 ரூபா. அப்போ 100 ml அப்படின்னா 440 ரூபா, 480 ரூபா வரும். நீங்கள் லிட்டராக கணக்கு பண்ணோம் அப்படின்னா 4800 ரூபா வரும். ஆனால் ஒரு லிட்டராக நம்ம வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் விலை குறையும். பட் ஆனால் நம்ம இந்த ஒரு முறை பயன்படுத்தினா இது போதும். ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து வேறு மருந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். பர்டிகுலராக இசாபின் பயன்படுத்தும் அடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வேறு ஒரு பிராண்டில் எம்என் மிக்சர் பயன்படுத்துவோம். இன்னொரு பிராண்டில் வேறு ஒரு பிராண்டில் அமினோ ஆசிடும் சீவீடும் ஃபல்விக்கு சேர்ந்து ப்ளஸ் ஃபில்லர் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் பயன்படுத்துவோம். இதெல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இது தகவல்லாம் இந்த மருந்தோட ஃபோட்டோவில் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி போடும் பொழுது ஏகப்பட்ட மருந்துகள் ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணும் பொழுது பொதுவாக சில நண்பர்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷன் வரும்போது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா புரியல. அந்த புரியாத போது தான் அவங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு பண்ணுறாங்க. இவ்வளோ மருந்தெல்லாம் போட்டால் செடி தாங்காது, அவ்வளோ மருந்து போட்டால் செடி தாங்காது, நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல, இப்படிலாம் சொல்கிறாங்க. நிச்சயமாக இது வந்து அவங்களுக்கு அறியாமல் தான் அப்படி தான் தோணுது எனக்கு. ஏன்னா அதெல்லாம் நல்லா
தோட்டத்தை பற்றி மல்லியை பற்றி நல்லா அறிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுமாரிலாம் சொல்ல மாட்டாங்க. இது அவங்களோட அறியாமை. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மல்லி தோட்டம் வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தால் நமக்கு வருமானம் வராது. அந்த மல்லி தோட்டத்தில் ஆக்டிவாக இருக்கணும். பூ வரல அப்படின்னா ஏன் வரல அப்படிங்கிற அந்த கேள்வி வரணும் நம்ம மனசில். ரெண்டாவது, அறுவடை ஏன் குறையுது, இப்போ இந்த மாதம் அறுவடை குறையுதுன்னா ஏன் குறையுது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு பேசிக் நமக்கு வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் எனக்கு அடி வாங்குதுன்னா அது ஒன்று, பொதுவாக எனக்கு வந்து கிளைமேட்டில் தான் அடி வாங்குவேன் நான். கிளைமேட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த மழை கீழே வந்து அந்த தூறல் மாதிரி வந்து எதாவது பண்ணிட்டு போயிடுச்சுன்னா தான் பிரச்சனை. ஆனால் அதுக்கும் வந்து போன மாதம் இந்த மாதிரி பிரச்சனை நான் வந்து ஃபேஸ் பண்ணுன்றதுனால இந்த முறை நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை பிளாக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், ஸ்ப்ரோட்டோ, அரைமணி அப்படிங்கிற சில மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா சைலோத்ரின்னு, ஃபெப்ரோனிலு, லெமிடா குளோரைடு, அப்புறம் இந்தமாரி காம்பினேஷன் மருந்தெல்லாம் இருக்குதுல்ல. நான் அது கூட நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி அந்த ஃபோட்டோலாம் போட்டு நான் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தேன். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுதும் சரி, ஃபோட்டோ போடும்போதும் சரி, பொதுவாக எல்லாருக்கும் வர ஒரு சந்தேகம்தான். இவ்வளோ மருந்து இவ்வளோ சொல்கிறாங்க, எது பண்ணுறதில்ல போப்பா அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரதான் செய்யும். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நண்பர்களே. இது ஒற்றை வரியில் ஒற்றை மருந்தில் வச்சு விவசாயம் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பொய்யான நம்பிக்கையும் தகவலும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மல்லி விவசாயம் பண்ணுற எத்தனையோ நண்பர்கள் என்னோட இருக்காங்க, தொடர்பில் இருக்காங்க. நானும் அவங்களோட தொடர்பில் இருக்கேன். அப்போது நாங்கள் பயன்படுத்துகிற மருந்து அவங்களும் பயன்படுத்துகிற மருந்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ மருந்து பயன்படுத்தி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. என் நண்பர் திருவண்ணாமலையில் என்னோடய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள்லாம் வந்து அட்லீஸ்ட் 4 நாளைக்கு இல்லை 5 நாளைக்கு ஒரு மருந்தாவது பயன்படுத்துகிறோம். அவர் 2 நாள் விட்டு 3ஆவது நாள் ஒரு மருந்து பயன்படுத்துகிறாரு. 30 சென்ட் 40 சென்ட் பரப்பளவுலே அவரெல்லாம் பார்த்திங்கன்னா 500 கிலோ பூவெலாம் எடுத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ மருந்து அவங்க பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய ஷெட்டு இருக்கும், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி. அதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100-200 டைப் மருந்து வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ இப்படிலாம் பண்ணுறாங்க நண்பர்களே. நம்ம வந்து இப்போ எங்கள் தோட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காலி டப்பாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. அவ்வளோ மருந்து நாங்கள் வாங்கி பயன்படுத்துகிறோம். இப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் மல்லியில் வந்து பூ வருதுங்க. அதான் நான் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த மருந்தோட தகவல் பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் பயன்படுத்துகிறேன், இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கேன், இதெல்லாம் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு. அது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு முறை ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம சொல்கிற அந்த மருந்து இப்போ இந்த மருந்து சொல்லியிருக்கேன்னா இப்போ யாரெல்லாம் கவாத்து பண்ணி வச்சுருப்பீங்க, கவாத்து பண்ணி அரும்பு வரல இல்லை துளிர் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த 3 மருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்தி பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு கண் எதிரில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் அந்த மாற்றம் தெரியும். ஏன்னா இந்த 3 மருந்துலையும் பார்த்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்குது. என்பிகேஸில் 4 மருந்து இருக்குது, எக்ஸோடிஸில் சீவீடு இருக்குது, டபுளில் வந்து பார்த்தோன்னா பூ இன்க்ரீஸ் பண்ணி தரும், அரும்பு கட்ட வைக்கும், இந்த எல்லா வேலையும் செய்யும். இந்த மாதிரி எல்லாமே எல்லா வகையான வேலையும் செய்யும் நம்ம தோட்டத்தில். கூட நம்ம இது கூட எம்என் மிக்சர் நம்ம சேர்க்கலாம். நேற்றைய பதிவில் கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், எம்என் மிக்சர் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இதில் சேர்க்கலாம். எம்என் மிக்சர் நான் ஏன் இதில் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து துளுருக்காக நான் வந்து எக்ஸோடிஸோடு சேர்த்து எம்என் மிக்சர் நான் வந்து பயன்படுத்தியிருந்தேன். இதில் நான் ஏன் எம்என் மிக்சர் சேர்க்கலை அப்படின்னா நான் ஆல்ரெடி என்பிகேஸ் நான் சேர்க்குறேன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசு, சல்ஃபரு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நான் வந்து எம்என் மிக்சர் நான் சேர்க்குறேன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் நீங்கள் நல்லா உத்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த துளுரோட லென்த்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக அதுவே போதும், இவ்வளோ கூட தேவை கிடையாது. பட் இது போதும், இது வந்து நார்மல். இதை விட இன்னும் கம்மியாக துளிர் இருந்தால் அதுக்கு துளிரோட ஹைட்டு சொல்கிறேன் நான், கம்மியான ஹைட்டில் இருந்தால் கூட போதுமானது தான். இதை விட ஹைட்டாக நமக்கு தேவையில்லை. நான் இப்போ என்பிகேஷன் அடித்தேன் அப்படின்னா எனக்கு துளுர் எடுக்கும், அரும்பு கட்டும். ஆனால் எம்என் மிக்சர் நான் சேர்த்துக்கிட்டேன்னா எனக்கு பிரச்சனை எங்கே வந்து என்ன வரும்னா மறுபடியும் அந்த துளுரோட லென்த்து கூடும்.
அந்த லென்த்து கூடும் பொழுது தான் நான் சொல்கிறது கொடி ஓடுதுன்னு. அந்த கொடி ஒன்றா என்ன பிரச்சனை வரும்னா, செடியிலிருந்து ஒரு 1.5 அடி 1 அடி ஹைட்டில் இருக்கும். அந்த செடியிலேருந்து 1.5 அடி ஹைட்டுக்கு மேலே, உயரத்துக்கு மேலே ஒரு 4 அரும்பு 5 அரும்பு கட்டும். அப்போ அந்த மாதிரி கட்டும் பொழுது அந்த ஹைட்டு போகுது பார்த்தீங்களா, அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஒரு வாரம் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் வளர்கிறதுக்கு. ரெண்டாவது, நம்ம அந்த ஹைட்டு கம்மியாக இருக்கிற அரும்பெல்லாம் துளிர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அக்கம் பக்கத்துலலாம் இன்னும் ஹைட்டு கம்மியாக பக்கத்தில் வந்து பிரான்ச் அடிக்கும். ஏன்னா அந்த ஒரு காம்பு மட்டும் மேலே போக விடாமல் இருக்கும் பொழுது, ஊட்டச்சத்து நம்ம கொடுக்கும் பொழுது, பக்கம் இருக்கிற செடி இதில் அதே குச்சியில் பக்கத்தில் வந்து பிரான்ச் அடிக்கும். அந்த பக்கத்தில் பிரான்ச் அடிக்கும்போது நமக்கு ஒரு 10 பூ ஒரு பிரான்ச்சில் கிடைக்குதுன்னா, ஒரு குச்சியிலே ஒரு 4-5 பிரான்ச் அடிச்சிருக்குன்னா ஒரு 50லேருந்து 100 பூ கிடச்சிரும். அப்போ இது ஒரு சிங்கிள் ஒத்த கொம்பு மாதிரி மேலே போச்சுன்னா அதில் போய் 4 பூ 5 பூ இல்லை 10 பூ வைக்கும். நமக்கு 100 பூ பதிலாக 10 பூ தான் கிடைக்கும். அப்போ இயற்கையாகவே நமக்கு அறுவடை வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ இயற்கையாக நமக்கு அறுவடை குறைய ஆரம்பிக்கும்போது நம்ம சொல்கிற அந்த கால்குலேஷன் வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு செட் ஆகாது. எந்த இடத்துலையும் அது வந்து பொருந்தாது. அப்போ என்ன தோணும் உங்களுக்கு? இயற்கையாகவே நம்ம சொல்கிற தகவல் பொய்யானது, நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு அறுவடை வரல அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ நீங்கள் நைட் எஃபெக்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நேற்று நம்ம தோட்டத்தில் நம்ம தம்பி போயிட்டு இரவு முழுதும் தோட்டத்தில் இருந்து நம்ம தோட்டத்துக்கெலாம் தண்ணி பாய்ச்சிட்டு விடியற்காலையில் பூ அறுவடை பண்ணி போட்டுட்டு மறுபடியும் மருந்து கடைக்கு போயிட்டு இந்த மருந்தும் ப்ளஸ் கூட 2 அருவா வாங்கிட்டு வந்தார். ஏற்கனவே இந்த அருவாலாம் வந்து கொஞ்சம் வீரியம் குறைஞ்சிது. புதுசாக அருவா வாங்கிட்டு வந்தோம். அது 40 ரூபா 30 ரூபா தான் அந்த அருவாவே. அதை வச்சு நம்ம மல்லி செடி நம்ம அறுக்கிறோம். அந்த அருவா வாங்கிட்டு வந்து மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 1 ஏக்கருக்கு மொத்தம் அந்த தோட்டத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க. அப்போ நான் இது ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, உழைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 அபாரமானதுங்க. உழைப்பு இல்லாமல் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த அறியாமையில் இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக அதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற ரிசல்ட் என்னன்றது கண்டிப்பாக தெரியும். இப்போது என்னோடய தோட்டத்தில் எவ்வளோ அறுவடைன்றதை நான் வந்து ஏற்கனவே சொன்னேன். நான் சொன்னேன் 30 கிலோலாம் 30 சென்ட்டுக்கு 200 கிலோ வந்துச்சு அப்படின்னா. அப்போ 200 கிலோ வருது அப்படின்னா எனக்கு வந்து இயற்கையாகவே 300 ரூபா போயிருக்குதுன்னா 60,000 ரூபாய். அப்போ 30 சென்ட்டில் 60,000 வருதுன்னா 1 ஏக்கருக்கு நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள், 2 லட்சம். இது வந்து தாராளமாக எடுக்கலாம், எடுக்க முடியாமலாம் கிடையாது. சில நேரங்களில் நமக்கு கிளைமேட்டு, நம்ம சில நேரத்தில் நம்ம ஒரு மருந்து வந்து யோசனை பண்ணி அடிப்போம். அந்த மருந்து சில நேரத்தில் ட்ராபேக் ஆகும். அந்த கிளைமேட்டுக்கு அது கேட்காது. நல்ல மருந்தாக தான் இருக்கும், பட் அந்த கிளைமேட்டுக்கு அது கேட்குறதில்ல. அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்த நாளே வேறு மருந்து மாற்றுறோம். இப்போ இன்றைக்கி மருந்து அடித்தோம் இல்லையா, இப்போ நாளைக்கு மறுநாளில் பாருங்கள், இதே தோட்டத்தை நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ உங்களோட சேர்த்து நானும் அதான் பார்க்க போகிறேன். அந்த ரிசல்ட்டை நான் பார்த்துட்டு அதில் பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்குதுன்னா அப்படி நான் விட்டுட்டு வேறு அடுத்தது வந்து பூ டெவலப் ஆகிறதுக்கு மருந்து அடிச்சிடுவேன். இதில் இன்னும் அரும்பு கட்டுறதுக்கு இன்னும் அரும்பு கட்டலை அப்படிங்கிற ஒரு எனக்கு செகண்ட் தாட் வருது அப்படின்னா நிச்சயமாக நான் மறுபடியும் ஒரு எம்என் மிக்சரோ இல்லை இசாபினோ நான் அடிப்பேன். அதை நான் உங்களுக்கு தகவல் நான் உங்களுக்கு பரிமாற்றம் நிச்சயமாக செய்கிறேன். நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் எவ்வளோ கஷ்டப்பட்டு பல விஷயங்கள் வந்து பதிவு பண்ணுறோம், எல்லாமே வெளிப்படையாக பேசுகிறோம். இன்னும் சேனல் வந்து பெரிய அளவில் வளராமல் அப்படியே தட்டு தடுமாறி தான் நிற்குது. உங்களோட உதவி எங்களுக்கு எப்போதும் தேவை. நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்.